செஃப் சொல்லுங்க கிரண். நீங்கள் சமைச்சு கொடுத்ததுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன்னா யார் செஃப்? ஷாருக் கான். ஷாருக் கானா? ஆமாம் செஃப், ஷாருக் கானுக்கா சமைச்சிருக்கீங்க? ஆமாம். ஓ ரைட்டர் இங்கே வாயா. கண்டென்ட் வாயா, இங்கே வாயா. கிரண். ஆமாம் செஃப், வேறு யாருக்கெல்லாம் சமைச்சிங்க? அதுக்கப்புறம் ஆக்டர் சூர்யாவுக்கு சமைச்சிருக்கேன், டாக்கரே ஃபேமிலிக்கு சமைச்சிருக்கேன், இந்திரா நூயி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மென்டோர்ஸ் அவங்களுக்கு சமைச்சிருக்கேன், பிரைம் மினிஸ்டர் மோடிக்கும் சமைச்சிருக்கேன். பிரைம் மினிஸ்டர் மோடியா செஃப்? நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க செஃப். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன், விஜய் சேதுபதி இப்போ உங்கள் ரெஸ்டாரண்ட் வராரு. ஸோ இப்போ அவருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் வந்து சர்ப்ரைஸ் மீ அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி ஐ நோ ஹிம் குவைட் வெல் அண்ட் அவங்களோட டேஸ்ட் ப்ரெஃபரன்ஸஸும் எனக்கு தெரியும். லெட்ஸ் குக்கிங். ஸோ செஃப், என்ன பண்ண போகிறீங்க டிசைட் பண்ணிட்டீங்களா? நான் வந்து மாவா கேக் பண்ண போகிறேன். மாவா கேக் வந்து ஒரு பார்சி ஸ்பெஷாலிட்டி. பார்சி டிஷ் விஜய் சேதுபதிக்கு, ஏன் இந்த டிஷ் சூஸ் பண்ணீங்க? ஸோ ஒரு தடவை பாம்பேலேருந்து அவங்களுக்காக நான் இந்த மாவா கேக் எடுத்துகிட்டு போனேன். அவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிது அந்த கேக். ஸோ யூ வாஸ் ஸோ இன்க்விசிட்டிவ். அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ அந்த டைம் வந்து எலாபரேட்டாக சொல்ல முடியல. ஸோ ஒரு வீடியோவாகவே அவங்களுக்கு காமிக்கலான்னு இந்த வீடியோவில் ஐ தாட் லெட்ஸ் மேக் திஸ். கேக் ரெசிபி ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் அண்ட் நம்ம க்ரெஸ்டா ஃபுட் ப்ராசஸர் வச்சு இட் கெட்ஸ் ஈவன் மோர் சிம்பிள். இதில் கோயா ஆட் பண்ண போகிறோம். அண்ட் கொஞ்சம் சாஃப்ரன். Just mix it. இதுக்கப்புறம் இதை வந்து லைட்டாக தான் பல்ஸ் பண்ண போகிறோம், ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் நீங்கள் குக் பண்ண செலிப்ரிட்டிஸ் கிட்ட இருந்து ஏதாவது ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் ஏதாவது வந்திருக்கா? ஸோ நான் என் கரியர் ஸ்டார்ட் பண்ணுற போது ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஷெஃப் அவங்க வந்து உங்கள் ஊர்லேருந்து யாரோ வந்திருக்காங்க போய் பாரு. ரெஸ்டாரண்ட்குள்ளே போன உடனே யார் பார்க்குறேன்? ஆக்டர் சூர்யா. ஐ வாஸ் அ லிட்டில் ஸ்கேர்டு. ஆனால் அவங்க ரொம்ப கூலாக காமாக ஹம்பிளாக அவங்க கேட்டாங்க, ஆக்சுவலி ஷெஃப் ஆர்த்தி, ஐம் நாட் ஃபீலிங் வெரி வெல், த்ரோட்டில் ரொம்ப வலி இருக்குது, எனக்கு எதாவது பண்ணி தரீங்களா? ஸோ ஒரு ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் எலும்பு ரசம் பண்ணி கொடுத்தேன். ஸோ தட் வாஸ் அ வெரி மெமரபிள் மூமெண்ட் ஃபார் மீ. ஸ்கொயர் பேனில் வந்து யூ கேன் பேக் இட் at 180 degrees Celsius for around 20 to 30 minutes. Our next element வந்து மல்லிப்பூ அண்ட் ரோஸ் பெட்டல் ஜெல்லி. விஜய் சேதுபதிக்கு வந்து இந்த மல்லிப்பூ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அந்த வாசனை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்பவுமே அதை பற்றி பேசுவாங்க. ஸோ அதனால தான் அது இன்ஸ்பிரேஷன் வச்சு இந்த நெக்ஸ்ட் எலிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 2 கப் கோகோனட் வாட்டர் எடுத்திருக்கேன். அதை வந்து டிவைட் பண்ணி ஹாஃப் கோகோனட் வாட்டரில் இந்த ஜெலட்டின், இது வந்து ப்ளூம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஜெலட்டின் யூஸ் பண்ண வேண்டாம்னா நீங்கள் வந்து அகர் அது யூஸ் பண்ணலாம், கடல் பாசின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அட்லீஸ்ட் 5 minutes, just keep it to the side. Other half of the coconut water, அதை லைட்டாக வார்ம் பண்ண போகிறோம். இதே கோகோனட் வாட்டரில் 2 tablespoons சுகர், அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு, இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வார்ம் பண்ண போகிறோம். செஃப், யூஸ்வலாக உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு செலிப்ரிட்டிஸ் வந்தால் அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படியே ஹை ஆயிரும், பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு மேக் எனி மிஸ்டேக்ஸ். அது ஏதாவது அவங்களுக்கு பிடிக்கலனா வி ஆர் வெரி ஸ்கேர்ட். அவங்க ஏதாவது ஒரு ட்வீட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நான் ரெஸ்டாரண்ட் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ வி ஆர் வெரி கேர்ஃபுல் யூஸ்வலி. பட் ஒரு a good chef always should not differentiate between celebrities or anyone who's coming into the restaurant. Quality has to always be the same for everyone. ஸோ நம்ம கோகோனட் வாட்டர் அண்ட் சுகர் நல்லா வார்ம் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜெலட்டின் அண்ட் கோகோனட் வாட்டர் அப்படியே இதில் டிசால்வ் ஆகிருக்கு. ஜெலட்டின் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சாப்ட் மல்லிப்பூ அண்ட் ரோஸ் பெட்டல்ஸ் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை செட் பண்ணலாம்.
விஜய் சேதுபதிக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் புளிப்பும் ரொம்ப பிடிக்கும். யோகர்ட் as an ingredient இருந்தனால இட்ஸ் புளிப்பு அண்ட் காரம்காக கொடுமிளகா அண்ட் இந்த காஷ்மீரி சில்லி இது ரெண்டும் சேர்க்க போகிறோம். இந்த பெல் பெப்பரை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி இதோட ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு இந்த சில்லியை வந்து சோக் பண்ணி இது ரெண்டுமே நல்லா பிளெண்ட் பண்ணி இது மாதிரி ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். நோ சீட்ஸ். ஸோ தேட்ஸ் our ஃபர்ஸ்ட் ingredient. இது வந்து இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அரவுண்ட் 50 grams of sugar, ஒரு சிட்டிகை உப்பு. ஏன் எல்லா ஸ்வீட்ஸில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்க்குறோன்னா சால்ட் ஆல்வேஸ் என்ஹான்சஸ் த ஃப்ளேவர் ஆஃப் ஸ்வீட் டிஷ்ஷஸ். ஸோ எப்பவுமே கொஞ்சம் உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். நம்ம குடமிளகா அண்ட் சில்லி பியூரே, லெமன் ஜெஸ்ட் வந்து லெமனோட ஒரு லைமோட தோல், அதில் வந்து நிறைய சிட்ரஸ் ஆயில்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ளேவர் ரொம்ப அழகாக வரும். எனக்கு இந்த ஹேண்ட் பிளெண்டர் நிஜமாகவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபார் தீஸ் ஸ்மால் டாஸ்க்ஸ் இது ரொம்ப ஈஸி ஆக்கிடுது. நீங்களே பார்த்தீங்க இந்த ஃப்ரோசன் யோகர்ட் லிட்ரலி 2 minutes எடுத்துச்சு. கிரண், டேஸ்ட் பண்ணுறீங்களா? செஃப் கண்டிப்பாக. இதோ இந்த மிளகாய் தயிர் மிக்சரை வந்து ஒரு சிலிபேட் இல்லைன்னா ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் மேலே இப்படி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி இதை ஃப்ரீஸ் பண்ணிடலாம். செலிபிரிட்டிகிட்டேருந்து கிடச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஏதாவது சொல்லுங்கள் சார். ஷபானா ஆஸ்மி வந்து அவங்களுக்கு வந்து நான் ஒரு ஃபிஷ் டிஷ் பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு அது அவ்வளோ பிடிச்சிது. அவங்க வந்து என் கையை கிஸ் பண்ணாங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சிதான். ஸோ ஐ திங்க் தேட் இஸ் மை பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து ஃப்ரீசரில் 2 to 4 hours போடலாம். கிரண், இதை கொஞ்சம் ஃப்ரீசரில் போட்டுடுவா. கண்டிப்பாக செஃப். சீஸ் கிறிஸ்ப் பண்ணுறதுக்கு ஒரு 180 degrees Celsius அவனில் வந்து 5 minutes to 8 minutes பேக் பண்ணலாம். ஒரு ஃப்ரூட் ஜஸ்ட் லைக் குவாவா வந்து ஒரு டிஷ்ஷில் சேர்க்குறீங்கன்னா இதோட சீட்ஸ், அதோட ஸ்கின் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் இருக்குது. ஆனால் இது வந்து பியூரே பண்ணிக்கலாம் லைக் அ ஜாம் ஆர் சம்திங் அண்ட் அந்த சீட்ஸ் அப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். பட் பிகாஸ் நான் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக யூஸ் பண்ண போகிறேன், ஐ எம் ஓன்லி யூஸிங் த ஃப்ளெஷி பார்ட். அண்ட் ஆஸ் அ ஷெஃப் நைஃப் ஸ்கில்ஸ் அது எப்பவுமே பேசுவாங்க. ஸோ இஃப் யூ see நல்லா அழகான டைஸ், இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஈவன் டைஸ். So all our elements are ready. It's time to plate. First step வந்து நம்ம கேக் கம்ப்ளீட்டாக கூலாக இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேக் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஐ திங்க் 2-3 minutes எக்ஸ்ட்ரா அவனில் விட்டுட்டேன். பட் இட்ஸ் ஓகே. விஜய் சேதுபதிக்கு எனிவே ஹீ லைக்ஸ் கொஞ்சம் ஓவருக்கு கொஞ்சம் பர்ன்ட் ஃப்ளேவர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ ஐ திங்க் ஹீல் பி ஃபைன் வித் தட். So I'm going to experiment with 2 kinds of plating. Let's get started. ஸோ நம்ம ஜெல்லி வந்து நல்லா செட் ஆகிருக்கு. இது நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்பூன் வச்சு தான் ஸ்கூப் பண்ண போகிறேன். செஃப், இந்த ஸ்டார் யாருக்கு செஃப்? ஆப்வியஸ்லி நம்ம ஸ்டார் விஜய் சேதுபதிக்கு தானே. நான் கூட எனக்குன்னு நினச்சேன். இந்த மேரினேட்டட் குவாவாவில் வந்து கொஞ்சம் சிரப் இது வெளியே வந்திருக்கோம். இந்த சிரப் கொஞ்சம் நான் கேக்கில் தெளிக்க போகிறேன்.
just for some moisture. அழகான பைப்பிங் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 50% whipped cream and 50% cream cheese இருக்குது. ஸோ ஒரு க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஜெல்லி, சாஃப்ட் ஜெல்லி இந்த ஸ்டார்க்கு மேலே அழகாக ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம சீஸ் கிறிஸ்ப் இப்போ நம்ம மேரினேட்டட் கொய்யாப்பழம் கொஞ்சம் வந்து தூவலாம். ஃபைனலி நம்ம மிளகாய் ஃப்ரோசன் யோகர்ட் நல்லா ஹார்டாக இருக்குது. ஐ திங்க் ஐம் ஜஸ்ட் கோனா பஞ்ச் அவுட் ரோஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிறிஸ்டலைஸ்ட் ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் மல்லிப்பூ. ஒரு கண்டெம்பரரி ஸ்டைல் பிளேட்டிங்கும் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஐ ஜஸ்ட் ஸ்லைஸ்ட் த கேக் இன் த மிடில் on top. ஓகே கிரண், கம் டேஸ்ட். உங்களுக்கு எந்த பிளேட் வேணும்? சரி, எனக்கு ஹாட். சரி, ஓகே. ஸ்வீட் இருக்குது. செஃப், எனக்கு மூளை டக்குன்னு வேலை செய்ய மாட்டேங்குது செஃப். எல்லா டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குதா செஃப்? ஆனால் இது விஜய் சேதுபதிக்கு பிடிக்குமான்னு தெரில. சரி, தெரிலன்னு என்ன சொல்கிறேன். இந்த டேஸ்ட் விஜய் சேதுபதிக்கு பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செஃப். தேங்க்யூ. அது இந்த மல்லிப்பூ மேட்ரு ரொம்ப நல்லா இருக்கு செஃப். இந்த டிஷ்ஷோட ஃப்ளேவர்ஸ் ஒரு ஷெஃப் டிஸ்கிரைப் பண்ணணும்னா, அந்த மாவா கேக் அவ்வளோ சாஃப்டாக லஷ்ஷஸாக இருக்குது. அந்த க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் எல்லாமே சேர்த்து சாப்பிட்டா அந்த மிளகாயோட காரம், அதோட புளிப்பு, அந்த கொய்யாப்பழமோட தனி ஃப்ளேவர், அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த கேண்டீடு மல்லிப்பூ, அது ரியலி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸோ ஐ ரியலி ஹோப் Vijay Sethupathi in the video paathu, he will like and he'll ask me to make a plate for him. I hope you like this video. Please like, share and subscribe to Cooked, and see you in the next video. Come on.